ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.4 அண்ட் எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து எக்ஸசைஸ் 1.1 அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். இதில் வந்து 1.2 அதோட எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுக்குறேன். அது மேக்ஸிமம் இந்த 1.2ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் தான் அதிகமாக வரும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 1.4 எடுத்துக்காட்டு 1.4 ஓகேவா. A ஈக்குவல் டு செட் ஆஃப் 3, 4, 7, 8, B ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 7, 10 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to B. ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கீழுள்ளவைகளில் எவை ஏயிலிருந்து பிக்கு உறவை குறிக்கிறது. ஓகேவா. இப்போ சம்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க இல்லையா. அப்போது ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A இன்ட்டு B. ஓகேவா. ஏவோட வேல்யூ என்ன 3, 4, 7, 8 அண்ட் பியோட வேல்யூ என்ன 1, 7, 10. இப்போ நம்ம நார்மலாக நம்ம மல்டிபிள் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் 3ஐ வச்சு இந்த எல்லா நம்பரும் மல்டிபிள் பண்ணணும், 4ஐ வச்சு இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும், 7ஐ வச்சு இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும், 8ஐ வச்சு இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா. மல்டிபிள் பண்ணி எழுதணும். பாருங்கள், A இன்ட்டு B வந்து மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 3யோட எல்லா நம்பரையும் மல்டிபிள் எழுதணும் சொல்லியிருக்கேன் இல்லையா. 3 இன்ட்டு 1, 3 இன்ட்டு 7, 3 இன்ட்டு 10. ஃபஸ்ட்டு 3 இருக்கு இல்லையா, இதால் இந்த எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு எழுதணும். திருப்பி 4ஆல் இது எல்லாத்தையும் நம்பரும் மல்டிபிள் பண்ணணும். ஆல்ரெடி 1.1ல் சொன்ன எக்ஸசைஸ் மாதிரி தான் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ வந்து அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம 3 எதுவும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 1 எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். R1 ஈக்குவல் டு 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. இது வந்துட்டு R1. இது வந்துட்டு இதில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். 3, 7, 3, 7 இருக்கா. 4, 7, 4, 7 இருக்கா. 7, 10, 7, 10 இருக்குது. 8, 1, 8, 1 இருக்குது. இப்போ இது 4மே இருக்குது இல்லையா. இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு R1 வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3, 7, 4, 7, 7, 10, 8, 1 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த இருக்கிற எல்லா செட்ஸ் நம்பர்ஸுமே A இன்ட்டு B நம்ம மல்டிபிள் பண்ணோம் இல்லையா, அதில் இருக்குது. அப்போ வந்து ஏக்கும் பிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ வந்து எப்படி எழுதுகிறோன்னா we note that R1 A இன்ட்டு B this is a relation from A to B. நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர் என்பது ஏயிலிருந்து பிக்கு உறவு ஆகும்னு எழுதணும். ஓகேவா. நான் ஃபஸ்ட் வந்து சம் சொல்கிறேன், ஒரு வாட்டி பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க. A ஈக்குவல் டு 3, 4, 7, 8, B ஈக்குவல் டு 1, 7, 10. ஓகேவா. இங்கே என்ன ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to B. இதில் வந்து ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3க்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். கீழ் உள்ளவைகளில் எவை ஏயிலிருந்து பிக்கு உறவை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உறவுனாலே என்ன, A இன்ட்டு B நம்ம மல்டிபிள் பண்ணால் தான் அதுக்கான மல்டிபிள் நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா. இது எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. R1 இருக்கு இல்லையா, R1 ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். R1 3, 7, 4, 7, 7, 10, 8, 1 தான் கொஷின் கொடுத்துருக்காங்க. இது எல்லா நம்பருமே மல்டிபிள் பண்ண நம்பரில் இருக்குது. ஓகேவா. அதனால் ஏலேருந்து பி வந்து ரிலேஷன் இருக்குது. அதுதான் வந்து we note that R1 belongs to A into B this is a relation from A to Bன்னு எழுதணும். ஓகேவா. ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆர் என்பது ஏலேருந்து பிக்கு உறவு ஆகும் எழுதுங்க. நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கும் சேர்த்தே தான் போட்டிருக்கேன். தனித்தனியாக வீடியோ எடுத்தோன்னா ரொம்ப லாங் டைம் எடுக்கும். ரெண்டாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா R2 ஈக்குவல் டு செட் ஆஃப் 3, 1 அண்ட் 4, 12 கொடுத்துருக்காங்க. 3, 1 வந்து இருக்கா, A இன்ட்டு B மல்டிபிள் பண்ணோம் இருக்குது. 4, 12 வந்துட்டு இது மல்டிபிள் பண்ண எதுலேயுமே வந்து இல்லை. அப்போனா என்னென்னா R2 இதே மாதிரி தான் எழுதணும். R2 belongs to A into B. R2 என்பது ஏயிலிருந்து பிக்கு உறவு இல்லைன்னு எழுதணும். ஓகேவா. என்ன எழுதணும், this is not a relation from A to Bன்னு எழுதணும். செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா R2 ஈக்குவல் டு 3, 1, 4, 12 கொடுத்துருக்காங்க. இப்போது 3, 1 வந்து இதில் இருக்குது. ஆனால் 4, 12 வந்து இதில் கிடையாது. அப்போது 4, 12 வந்து A to Bக்கு உறவு இல்லை. this is not a relation from A into B. அதான் அதோட ஆன்சர். அடுத்து R3
3,7 4,10 7,7 7,8 8,11 8,7 8,10 இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த நம்பர் இதில் இல்லை, நம்ம மல்டிபிள் பண்ண நம்பரோட இதில் எந்த நம்பர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 7,8 வந்து இல்லை. அப்போ இதுவுமே A into B வந்து ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது வந்து ஈஸி தான். கொஷின் பார்க்கும்போது கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். நல்லா ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஷின். எக்ஸாம்பிள் 1.5 பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 1.5. அந்த பிக்சர் வந்து கொஷின்லேயே வந்துடும். P and Q கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் P இருக்குது இல்லையா, அது வந்து மதிப்பு, டொமைன் சொல்லுவாங்க. Q இருக்குது இல்லையா, வீச்சகம், ரேஞ்ச், அதோட நேமு. 3 கொஷின்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3மே நம்ம கண்டுபிடிக்கணும். இது 1 மார்க் கொஷின்லேயும் கேட்பாங்க, 2 மார்க் கொஷின்லேயும் வரும். இதே பேட்டர்னில் வந்து எக்ஸசைஸ்லேயும் ஒன்று இருக்குது. ஓகேவா? இது வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஃபஸ்ட்டு, கட்டமைப்பு முறை. செகண்ட் வந்து ரோஸ்டர் ஃபார்ம், பட்டியல் முறை. தேர்ட் ஒன் வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர், ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செட் பில்டர் ஃபார்ம் கன கட்டமைப்பு முறை. இது வந்து ஆக்சுவலாக ஃபார்முலா x, y equal to x, 2 x belongs to b, y belongs to q. அதாவது இது x, இது yன்னு வச்சுக்கோங்க. இது வந்து x belong to p, இது வந்து y belong to q. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபார்முலா. இது வந்து 1 மார்க் கொஷினில் கண்டிப்பாக வரும். செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்து கன கட்டமைப்பு முறை எழுதுகன்னு கேட்டாங்கன்னா இது ஃபார்முலா, இது நம்ம எழுதணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பட்டியல் முறை. பட்டியல் முறை அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து அப்படியே எழுதணும், அவ்வளோதான். 5,3 6,4 7,5 இது அப்படியே எழுத வேண்டியதான். இது ஒரு 2 மார்க் கொஷின் கண்டிப்பாக வரும். தேர்டு வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச், ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி எழுதணும்னா டொமைன் மதிப்பகம்னு போட்டுக்கோங்க. 5,6,7 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது டொமைன், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ரேஞ்ச். இது வந்து மதிப்பு, இது வந்து வீச்சகம். ஓகேவா? 3,4,5 இருக்குது. அதை வந்து எடுத்து இங்கே எழுதுங்க. இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின். ஒரு ஆப்ஷனுமே 1 மார்க் கொஷின்லேயும் வரலாம். இதே மாதிரி பேட்டர்னில் எக்ஸசைஸ்லேயும் ஒரு சம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளில் 2 இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துருக்கோம். ரெண்டுமே 2 மார்க் கொஷின் தான். 1.2லேருந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷின் தான் வரும். இல்லை கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா 5 மார்க் கொஷின்லேயும் வரும். தேங்க்யூ.